திமுகவில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக நியமிக்கப்பட்ட மண்டல பொறுப்பாளர்கள் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் முதற்கட்ட அறிமுக ஆலோசனை கூட்டங்களை முடிப்பதில் வேகமாக இருக்கிறார்கள். மண்டல பொறுப்பாளர்கள் வந்து சென்ற மாவட்டங்களில் திமுக நிர்வாகிகள் சற்று அதிர்வோடுதான் இருக்கிறார்கள். அவற்றில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த வாரம் ஆய்வு நடத்தி சென்ற நாமக்கல் மாவட்டம் முக்கியமானது. நாமக்கல் மாவட்டம் இப்போது திமுக கட்சி அமைப்பில் நாமக்கல் கிழக்கு, நாமக்கல் மேற்கு என இரு மாவட்டங்களாக இருக்கிறது. நாமக்கல் கிழக்கு மாவட்டத்திற்கு ராஜேஷ்குமார் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். இவரது மாவட்டத்தில் நாமக்கல், சேந்தமங்கலம், ராசிபுரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. நாமக்கல் மேற்கு மாவட்டத்திற்கு மூர்த்தி இப்போது மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிறார். சமீபத்தில் தான் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்த மதுரா செந்தில் மாற்றப்பட்டு மூர்த்தி நியமிக்கப்பட்டார். இவரது மாவட்டத்தில் திருச்செங்கோடு, குமாரபாளையம், பரமத்திவேலூர் ஆகிய 3 தொகுதிகள் இருக்கின்றன. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த வாரம், அதாவது மே 18ஆம் தேதி ஆய்வு நடத்தி முடித்துவிட்டார். அப்போது செந்தில் பாலாஜியை சந்திக்காத நிர்வாகிகள், அந்த ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ளாத நிர்வாகிகள் செந்தில் பாலாஜியை தனியாக சந்திப்பதற்காக கரூருக்கும் சென்னைக்குமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டத்திற்கு செந்தில் பாலாஜியை பொறுப்பாளராக நியமித்ததில் இன்னொரு சூட்சமம் இருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில்தான் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அதிமுகவின் பெருந்தலையாக இருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் திமுகவில் இருக்கும் முக்கியஸ்தர்களே தங்கமணியோடு அன்கோ போட்டுக்கொண்டு செயல்படுவதாக தகவல்கள் தலைமைக்கு சென்றது. இதையடுத்துதான் வரும் சட்டமன்ற தேர்தலில் தங்கமணியையும் அதிமுகவையும் நாமக்கல்லில் தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாமக்கல்லுக்கு செந்தில் பாலாஜி அனுப்பப்பட்டிருக்கிறார். மற்ற மாவட்ட பொறுப்பாளர்களைப் போல ஒரு மாவட்டம் என்றால் அதில் உள்ள 3 அல்லது 4 சட்டமன்ற தொகுதிகளின் நிர்வாகிகளையும் ஒரு சேர கூட்டி பெரும் கூட்டமாக நடத்தவில்லை செந்தில் பாலாஜி. நாமக்கல் சட்டமன்ற தொகுதி என்றால் அந்த தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் போதும். மற்ற சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் எதற்காக வாயை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டும்? அவரவர் சட்டமன்ற தொகுதி சம்பந்தப்பட்ட ஆலோசனையின் போது மட்டும் இருந்தால் போதும் என்பதுதான் செந்தில் பாலாஜியின் அணுகுமுறை. இப்படியாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்தார். நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமாருக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையே பெரிய இடைவெளி இருக்கிறது. திமுக நிர்வாகிகளுக்கும் மக்களுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. இந்த 2 இடைவெளியுமே நமது தேர்தல் வெற்றிக்கு பெரும் ஆபத்தாகும் என்று கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கும் பிரச்சனையை அந்தந்த நிர்வாகிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்ட செந்தில் பாலாஜி, மாவட்ட செயலாளரால் மட்டும் வெற்றி கிடைத்துவிடாது, கிளை கழக நிர்வாகி முதல் அனைவரையும் மரியாதையாகவும் கனிவாகவும் நடத்த வேண்டும். ஒன்றிய, நகர, பேரூர் செயலாளர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு அணியின் நிர்வாகிகளும் உழைக்க வேண்டும். எங்கள் கரூர் மாவட்டத்தில் பெரிய ஒன்றியங்களை எப்போதோ பிரித்து விட்டோம். நாமக்கல்லில் இன்னும் சில பெரிய ஒன்றியங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் பிரிக்க வேண்டும். ஒன்று கொங்கு வேளாளர், இன்னொன்று ஆங்காங்கே இருக்கும் பிற சமுதாயத்தினருக்கு அளிக்க வேண்டும். இந்த முறை குமாரபாளையம் நமக்கு கௌரவ பிரச்சனை, அது உள்ளிட்ட அனைத்து தொகுதிகளையும் நாம் ஜெயிக்க வேண்டும். எல்லா தொகுதிகளும் நமக்கு டஃப்பாகவே இருக்கின்றன. அதனால் என்னோட வேகத்திற்கு செயல்படுங்க, அப்போதுதான் ஜெயிக்க முடியும். இனியும் தூங்கிக் கொண்டிருக்க கூடாது. என்னுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாதவர்கள் தயவு செய்து பதவியிலிருந்து விலகிவிடுங்க. ஏன்னா தலைவர் என்னிடம் கேட்டிருப்பது வெற்றியை மட்டும்தான் என்று பேசி சென்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, அன்றைய ஆய்வு கூட்டத்தில் பங்கேற்காத அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் நாமக்கல் மேற்கு முன்னாள் மாவட்ட செயலாளர் மதுரா செந்தில், முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சுரேஷ் உள்ளிட்டவர்கள் செந்தில் பாலாஜியை தனித்தனியாக சந்தித்துள்ளனர். செந்தில் பாலாஜியை தனியாக சந்தித்த நிர்வாகிகள் அவரிடம் தங்கமணி பற்றிய முக்கிய விவரங்களை கூறியுள்ளனர். இப்போது அதிகாரப்பூர்வமாக அமைச்சராக இருக்கும் நம்ம மதிவேந்தனை அமைச்சர்னு சொல்லாத திமுக நிர்வாகிகள் இன்னும் முன்னாள் அமைச்சர் தங்கமணியை அமைச்சர்னு வாய் நிறைய கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அவரோட காம்ப்ரமைஸா இருக்காங்க. இதை உங்களால தான் தடுக்க முடியும். தங்கமணிக்கு நாமக்கல்லில் மட்டுமல்ல, அறிவாலயத்திலேயே ஆட்கள் இருக்கிறார்கள். பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் சமீப காலத்தில் நமது நிர்வாகிகள் மாற்றப்பட்ட பின்னணியை ஆராய்ந்தாலே இது தெரியும். தங்கமணி அதிமுகவை மட்டுமல்ல, திமுகவையும் சேர்த்தே இங்கு நடத்துகிறார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போது செந்தில் பாலாஜி, இதுவரை இருந்திருக்கலாம், இனி தங்கமணியோடு காம்ப்ரமைஸே கிடையாது. தங்கமணியோடு தொடர்பில் இருக்கும் நிர்வாகிகள் பெயரை எல்லாம் லிஸ்ட் போட்டாகிவிட்டது. முதல் கட்டமாக தனியாக எச்சரிக்கை விடுக்கிறேன்.
அதன் பின் தலைவரிடம் சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம், நீங்கள் நம்பிக்கையா இருங்க, நாம ஜெயிக்கிறோம், நாம தான் ஜெயிக்கிறோம் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். செந்தில் பாலாஜி மீண்டும் நாமக்கல் வருவதற்குள் சில அதிரடி மாற்றங்கள் இருக்கலாம் என்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.